அன்பர்களே, நண்பர்களே, தமிழ் நேசமுள்ள கலை நெஞ்சங்களே, அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தென்னிலங்கையிலே மாத்தறை மாவட்டத்திலே வெளிகம் என்ற ஊரிலே பிறந்து வளர்ந்து இன்று தமிழ் பேசும் நல்வுலகெல்லாம் பலராலும் சிலாகித்து பேசப்படும் அளவுக்கு சிறந்து உயர்ந்து விளங்கும் இந்த பிஞ்சு மனம் தந்த செந்தமிழ் தேன்மொழியாள் ரிம்சா முகமது அவர்களது இந்த சிறப்பான வெளியீட்டு விழாவிலே நாங்கள் உவப்போடு கலந்திருக்கின்றோம். இனி சம்பிரதாய பூர்வமாக வருகை பூத்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பு மாலை அணிவித்து வரவேற்பதற்காக இங்கே நான் வரவேற்கின்றேன். எழுத்தாளர், கவிஞர், கவிமணி என் நஜ்முல் ஹுசைன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினம் பிரபல எழுத்தாளராக பன்னூல் ஆசிரியராக விளங்கும் ரிம்சா முகமது அவர்களின் பிஞ்சு மனம் சிறுகதை நூல் வெளியீட்டுக்காக நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை எமது சிரேஷ்ட எழுத்தாளர் புகழ்பெற்ற திக்கொல்லை சௌஃபான் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே முதன்மை அதிதிகளாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் பன்முக ஆளுமை உள்ள நமது நாட்டின் ஒரு முதுசமான மானா மக்கீன் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருப்பது இந்த விழாவுக்கு மிக சிறப்பினை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று அவரோடு கைகோர்த்து அவருக்கு இந்த காலத்திலே அவருக்கு ஒரு உற்ற நண்பராக விளங்கும் எங்கள் கவிஞர், நாடக கலைஞர் MS அப்துல் லத்தீப் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் பிஞ்சு மனம் என்ற நிகழ்ச்சியை வானொலியில் நடத்திய அகமது முனவர் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பின்னணியிலே இருந்து இயங்கிக் கொண்டு இங்கு ஆசிரை வழங்கவும் இங்கே தயாராக வந்திருக்கின்றார். அதுபோன்றே இங்கே உளவளத்துறை விரிவுரையாளர் நௌஃபர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே ரிம்சா முகமது அவர்களுக்கு கை கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒருவர். அவர் இந்த விழாவிலும் கூட தவறாது வந்திருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். அதுபோன்றே இங்கே விசேட அதிதியாக MAC மௌசூம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கௌரவ அதிதிகளாக அனீஃப் மௌலானா அவர்களை, அல்ஹாஜ் ARM அரூஸ் அவர்களையும் இங்கே அவர்களது வருகையை பெருமைப்படுத்துகின்றோம். அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதுபோன்றே இங்கே இன்னும் பல அதிதிகள் வந்திருக்கின்றார்கள். நான் இங்கே ஒரு குறிப்பாக திருமதி அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெருமை இந்த ரிம்சா முகமது அவர்களுக்கு. ரிம்சா முகமது அவர்களுக்கு இந்த சாகித்ய ரத்னா விருது பெற்ற எங்களால் எல்லாம் மிக சிறப்பாக நாங்கள் எல்லாம் போற்றுகின்ற ஒருவர் திருமதி அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள். இந்த பத்திரிகை உலகிலே மிக நீண்ட காலம் பணியாற்றி வருகின்ற ஒருவர். அவர் இங்கே வந்திருக்கின்றார். அது பெரும் கௌரவமாக, இந்த நூல் ஆசிரியருக்கு ஒரு பெரும் கௌரவம் என்று சொல்லுகின்றேன். அவர் இல்லை என்னால் வர முடியாது என்று ஒதுக்கி விடாமல், இல்லை இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும் என்று நினைத்திருப்பென்று. அதுபோன்று உண்மையிலே சொல்ல போனால் இங்கே நான் ஒவ்வொருவரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த அளவு சிறப்பான அதிதிகள், பெருமதி மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் நேரம் கருதி
ஒருவர் முகநூலிலே கேட்டிருந்தால் இந்த நூல் வெளியீட்டு விழாவின் அந்த அழைப்புதலை பார்த்து எப்படியும் ஒரு 10 மணித்தியாலமாவது போகுமா என்று கேட்டிருந்தார். இல்லை இல்லை, அப்படி போகாது என்பதை நிரூபிப்பதற்காக இத்துடன் உங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாக வரவேற்று இந்த எழுத்தாளருக்கு இன்று போல் என்றும் கை கொடுக்க வேண்டும். இவ்வாறான ஒருவர் சளைக்காது எழுதுகின்றார். உண்மையில் சொல்ல போனால் நான் ஒரு எழுத்தாளரை, ஒரு பெண் எழுத்தாளரை பற்றி சொல்லும் போது ஒன் மேன் ஆர்மி என்று சொன்னேன். அதனை இவருடன் கூட நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். தனியாக நின்று இவ்வளவு சிலைக்காது. அதாவது எனது மனைவி எழுதிய மின்னும் தாரகை நூலிலே இவரை தான் மிக அதிகமான நூல் வெளியிட்ட பெண் ஆளுமையாக பதிவு செய்திருக்கின்றார். அவ்வாறான அந்த பெண் ஆளுமைக்கு அந்த எழுத்தாளர் இம்சா முகமது அவர்களின் இந்த வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அந்த வரவேற்புரையை நிகழ்த்திய வேறாகாத வேர்கள் என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியரும் வகவம் கலைவட்டத்தின் தலைவரும் பிரபல கவிஞரும் எழுத்தாளரும் கவிமணி என் நஜீம் ஹுசைன் அவர்களுக்கு எமது நன்றி.